இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். அண்ணன் பிரபாகரனுடைய மகள்னு ஒரு செட்டப் பண்ணி ஏற்பாடு செய்துட்டதா இன்னைக்கு அந்த தோழர் சொல்லியிருக்காரு. அண்ணன் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் இன்றைக்கு சொல்றாரு, அது எங்களுக்கு ஒரு சந்தேகம் அழுத்தமா இருக்கு சீமான் மீதுன்னு சொல்றாரு. எதுக்கு உனக்கு இந்த அயோக்கியத்தனம்? எதுக்கு இந்த பித்தலாட்ட வேலை? உனக்கு உடல் பூசலையா? ஏதாவது ஒரு மான உணர்வு இருக்க வேண்டாமா உனக்கு? நீ அவ்வப்போது மயிலிறகால் வருடி கொடுக்கிற வேலையை செய்து கொண்டு மாமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மீண்டும் அந்த சாதிய அணுகுமுறையை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்காக இந்த சீமான் போன்றவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் பெரியார் மீது கல்லெறிகிற வேலை, பெரியாரிய இயக்கங்களை குறை சொல்கிற வேலை. நாங்க மன்னிப்பு கேட்கணும், நீ சொல்ற, நீ தமிழ்நாட்டு வீதிகளில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிற நாள் என்பது வரும். ஆசிரியர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா? அந்த கேள்வி இப்போதும் என்னிடத்தில் அப்படியே இருக்கிறது. இதற்கு மேலும் திராவிடர் கழகம் நாகரிக அரசியலை கையில் எடுக்கக்கூடாது என்பதுதான் இங்கே பேசப்பட வேண்டிய பிரதானமான செய்தி. இந்த மொழியை காட்டுமிராண்டி மொழியாக வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவர் சொன்னதினுடைய நோக்கம் என்பது வேறு. அதை பெரியாரை படித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த நோக்கத்தை உணர்ந்து கொள்கிற ஆற்றல் உண்டு. படிப்பறிவே இல்லாத பேடி பயல்களுக்கெல்லாம் பெரியார் குறித்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தெரியவும் தெரியாது. நாளை ஒரு வேளை காலம் அனுமதிக்குமானால் அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து மக்களிடத்திலே உண்மையை சொன்னாலும் இந்த நாய் திருந்தார். இவர்கிட்ட போய் நேரடியாக விவாதத்துக்கு வருகிறோம், கருத்தியல் யுத்தம் தொடுப்போம்னு சொன்னீங்கன்னா இந்த அறிவு கட்ட நாய்க்கு அதெல்லாம் புரியாது. அதெல்லாம் பேசி பயனில்லை. ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு பகல் பூரா போதையில உளறிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட போய் நீங்க கொள்கை கோட்பாடெல்லாம் பேச முடியாது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நிகழ்ச்சியில திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழகம் முழுவதுமே 2 தினங்களாக ஒரு விஷயம் பேசுபொருளா இருக்கு. நீங்களும் ஒரு சில பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தீங்க, காரசாரமா அதெல்லாம் பார்த்தோம். அதுல மீண்டும் மீண்டும் அதாவது முடிவே இல்லாத மாதிரி அப்டேட் வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. இவர் ஒரு கருத்தை சொல்ல திரும்ப எதிர்த்தரப்புல இருந்து வர மாதிரி. ஆனா உங்களோட ஆதங்கத்தை ஒரு பேட்டியில பதிவு பண்ணிருந்தீங்க. ஏன் கொளத்தூர் மணி அவங்க சார் எல்லாமே ஏன் இன்னும் அமைதியா இருக்காங்க? அவங்க தானே கூட்டிட்டு போனாங்க, அவங்களுக்கு தானே உண்மை தெரியும், ஏன் அவங்க வாய் திறக்க மாட்டாங்க அப்படிங்கிற உங்களுடைய பேட்டி ஒண்ணு பார்த்திருந்தோம். உங்களுடைய அந்த ஆதங்கத்திற்கு பதில் கிடைக்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. 1/2 மணி நேர பேட்டி குளத்தூர் மணி அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டியை பாத்தீங்களா? அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் இந்த நேர்காணலுக்கு வருவதற்கு முன்பாகவே என்னை அழைத்து பேசினார். அவரோடு நீண்ட நேரம் பேசிவிட்டு தான் இந்த நேர்காணலுக்கு வந்திருக்கிறேன். அதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, ஒரு பிரதான ஊடகத்தில் நான் நேற்றைய தினம் பேசுகிற போது அண்ணன் குளத்தூர் மணி இந்த படத்தை சீமானுக்கு கொடுத்தார், அண்ணன் குளத்தூர் மணி இடத்தில் தான் இந்த படம் இருந்தது என்று நான் சொன்னேன். ஆனா அது ஒரு தவறான செய்தியாகவே நான் இன்றைக்கு உணர்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், பல்வேறு படிநிலைகள் புலிகளை சந்திக்க போகிற பொழுது இருக்கும். ஒருவர் சந்திக்க செல்கிறார் என்று சொன்னால் அவரை எப்படிப்பட்ட மனிதராக அவர் இருக்கிறார், அவருடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை எல்லாம் ஒரு ஆய்வு செய்து புலிகள் ஒரு ஃபைலா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வைப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி வைக்கிற பொறுப்பு ஒருவரிடம் கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பில் இருந்த நபர், நான் பெயரை எல்லாம் குறிப்பிட விரும்பவில்லை, அந்த பொறுப்பில் இருந்த நபர் சந்தித்து விட்டு வந்தவர்களினுடைய படங்களை பொதுவாக அண்ணன் குளத்தூர் மணி அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் அண்ணன் குளத்தூர் மணி நிறைய பேரினுடைய படத்தை அந்தந்த நபர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் சீமானுக்கும் கொடுத்ததாக ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. அந்த அடிப்படையில் நான் சொன்னேன். இன்றைக்கு அண்ணன் அவர்கள் பேசுகிற போதுதான் சொன்னார், இல்லை என்னிடத்தில் அந்த படம் வரவும் இல்லை, நான் அந்த படத்தை கொடுக்கவும் இல்லை. இது ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் தான் எடிட் செய்து கொடுத்தார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கிறது, நாங்கள் எல்லாம் இதில் பேசாமல் இருந்தது என்பது இத்தகைய ஒரு பெரிய அயோக்கியத்தனத்துக்கு காரணமாக அமைந்தது என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். இதுல ரொம்ப குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்த சங்ககிரி ராஜ்குமாரும் தவறான நோக்கத்தில் செய்து கொடுத்திருக்கிறார் என்று நான் இன்றைக்கு பேசினேன். ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய நோக்கம் எதுவும் உள்நோக்கம் கொண்டதாக இல்லை என்பதை நான் பின்னால் புரிந்து கொண்டேன். நேற்றைக்கு கூட நிறைய நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதுல என்ன முக்கியமான காரணம்னு சொன்னா, சீமான் இயல்பாகவே அண்ணன் பிரபாகரன் அவர்களோடு ஒரு இணக்கத்தை பாராட்டுவதற்கு விரும்பினார். அண்ணன் அவர்களை சந்திப்பதற்கு
ஒரு வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தார். அந்த வாய்ப்பு அவருக்கு இயல்பாக அமைந்தது. அவர் உளமாற அவரை நேசிக்கிறார் என்று கருதி என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சங்ககிரி ராஜ்குமார் போன்றவர்கள் சர்ப்ரைஸா ஒரு gift கொடுப்போம் அவருக்குன்னு சொல்லிதான் இந்த படத்தை தயார் பண்ணிருக்கிறாங்க. அப்படித்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கட்டுமே அப்படின்னு. உதாரணமா எங்க ஊர் பக்கம்லாம் வீட்டிலேயே முன்னாடி சொல்லிருங்க. ஆமா வந்து ரஜினிகாந்த பாக்குறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்க. ரஜினியை சந்திக்க முடியாத நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜினியுடைய ஒரு படத்தையும் இந்த படத்தையும் எடுத்து ஒன்னா ஒட்டி வச்சு ஃப்ரேம் பண்ணி ரஜினியோடு இருந்தது மாதிரி கொண்டு போய் அந்த அவ்வளவு தூரம் ரசிகர்களுக்கு போக கொடுத்தா. வேணாம் சார். நம்ம இல்ல இல்ல நான் மெரினா பீச் உதாரணத்துக்கு போனாவே இந்த சம்பவத்துக்கான எக்ஸாம்பிள் கிடைச்சிரும் நமக்கு. ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு செயலைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய லாபத்தையும் அரசியல் ரீதியான ஒரு பயணத்தையும் இவர் மேற்கொள்வார் என்று ஒருபோதும் அவர்கள் கருதவில்லை. அப்படித்தான் அவர்கள் இன்றைக்கு இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அண்ணன் கொளத்தூர் மணியாக இருக்கட்டும், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஐயா சுபவியாக இருக்கட்டும், இவர்களாவது எதிர்வினை என்கிற பெயரில் ஆற்றி இருக்கிறார்கள். நேற்றைக்கு களத்தை தயார் செய்த பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பில் பெரும் பங்கு அண்ணன் கொளத்தூர் மணிக்கும் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணனுக்கும் உண்டு என்பதை யாரும் மறுத்துவிடவே முடியாது. ஆனால் ஆசிரியர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா? அந்த கேள்வி இப்போதும் என்னிடத்தில் அப்படியே இருக்கிறது. நீங்கள் பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று ஒரு செய்தியிலே சொல்லி இருந்ததை நானும் பார்த்தேன். நேற்றைக்கு திராவிட கழக தோழர்கள் பலரும் பேசினார்கள். இல்ல, ஆசிரியர் ஏற்கனவே கருத்து சொல்வது என்பது அல்ல, பெரியாரினுடைய அந்த கட்டமைப்புக்கே ஒரு பேராபத்தை ஏற்படுத்துகிற வேலையை, இன்றைக்கு ஒரு அயோக்கியத்தனமான வேலையை அவர் செய்து விட்டார். இதற்கு பிறகும் ஏன் மௌனமாக இருக்க வேண்டும்ங்கிற கேள்வி இருக்குல்ல, அதைத்தான் ஆசிரியரை நோக்கி, ஆசிரியருக்கும் நமக்கும் என்ன பகை முரணா, நட்பு முரணா? எந்த முரணும் கிடையாது. அவர் காட்டுகிற வழியில் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நாங்கள். ஆனால் எங்களுக்கே இப்போது இப்படி ஒரு வருத்தம் வருகிற அளவுக்கு ஆசிரியருடைய நடவடிக்கை ஏன் அமைந்ததுங்கிற கேள்வி இருக்குல்ல, அதற்கு ஆசிரியர் தான் விடை சொல்ல வேண்டும். இதற்கு மேலும் பேசாமல் இருந்தால் இன்னும் அதிகமான பொய்களை பேசி இன்னும் பெரியார் குறித்த தவறான செய்திகளை இந்த நாட்டு மக்களிடத்திலே சொல்வதற்கு இந்த அயோக்கியத்தனமான வேலையை செய்கிற சீமான் கொஞ்சமும் அச்சப்படாமல் வெளிப்படுவார் என்பது நம் கண் முன்னாலேயே இருக்கக்கூடிய சாட்சிகளாக நாம் பார்க்கிறோம். இதற்கு மேலும் திராவிடர் கழகம் நாகரிக அரசியலை கையில் எடுக்கக்கூடாது என்பதுதான் இங்கே பேசப்பட வேண்டிய பிரதானமான செய்தி. ஓகே, உங்களுடைய அந்த திராவிட கழக தலைவர் கி வீரமணி ஐயா அவர்கள் மீதான அந்த கேள்வி இப்போது வரைக்கும் உங்களிடையே தொடர்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இதே விஷயத்த சீமான் அவர்களே நேற்று பேசும்போது சொன்னாரு. அவரோட பாணியில சொல்லிடுற, மெயின் பிரான்ச்சே அமைதியா இருக்கு, இவங்க ஏன் இப்படி இப்போ கூச்சல் போடுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட அவர் அங்க வந்து பயன்படுத்தி இருந்தாரு. அவர் சொல்லக்கூடிய நபர் அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக கி வீரமணி ஐயா அவர்களை தான் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இனியாவது அவர் பேசுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், நேற்றைய இந்த சம்பவத்திற்கு பிறகு வெளிவரக்கூடிய கருத்துக்கள், அதாவது சீமான் அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்கள், பெரியார் அவர்களுக்கு ஆதரவாக பதியக்கூடிய கருத்துக்களே இரண்டு வகை பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, நேற்று பண்ண செயல் சரி, இப்படிதான் பண்ணணும், இது கரெக்ட், இனிமே அமைதியா இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கருத்து, உங்களுடைய ஒத்த கருத்தாக இருக்கிறது. இன்னொரு தரப்பு, தேவையில்லாம போய் சீமான் அவர்களுக்கு ஒரு நாள் முழுக்க உலகளாவிய விளம்பரத்தை கொடுத்துட்டாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் பதியப்பட்டிருக்கு. அதை நீங்களும் பார்த்திருக்கீங்க. உண்மையிலேயே எதிர்ப்பை பதிவு செய்தால்தான் அவதூறு பரப்புகிறவர்கள் அடங்குவார்கள் என்பதுதான் யுக்தி. பெரியார் அவர்கள் குறித்து இவ்வளவு பெரிய அவதூறை பேசிவிட்டு மீண்டும் மீண்டும் பல பொய்களை பெரியார் குறித்து கட்டமைக்கிறார்ல. ஆசிரியர் பேச வேண்டும் என்று நாம் கேட்கவில்லை. ஆசிரியர் வாய் திறக்க வேண்டும் என்று சொல்வது கருத்துக்கு எதிர்கருத்து சொல்வதற்காக அல்ல. ஆசிரியரினுடைய அறிவு செறிவும் ஆசிரியருடைய அரசியல் பயணமும் எத்தகைய நெடிய வரலாறு கொண்டது என்பது இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். அந்த வரலாற்றில் ஒரு நுனி புல் அளவை கூட இதுவரை செய்து காட்டாதவர் தான் சீமான். இதுவரை மேற்கொள்ள முடியாதவர் தான் சீமான். ஆசிரியர் போய் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை, அது சொல்லவும் வேண்டியதில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆசிரியருடைய உயரம் என்ன, அவருடைய அறிவாற்றல் என்ன, அவருடைய கொள்கை பிடிப்பு என்ன, அவருடைய லட்சிய வேட்கை என்ன, அதற்கு முன்பு ஒரு துரும்பு கூட கிடையாது சீமான் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு திராவிடர் கழகம் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது என்பது நியாயமா என்பதுதான் கேள்வி. நேற்றைக்கு சீமானுக்கு உலகளாவிய விளம்பரத்தை தேடி கொடுத்ததாக சொல்கிறார்கள் அல்லவா? இதற்கு முன்பு சீமானுக்கு விளம்பரமே கிடைக்காமல் இருந்ததா என்ன? ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பும் அவருக்கு விளம்பரமாகத்தான் அமைந்தது.
அவர் வாய்ச்சவடால் விடுவதை எங்கே வைத்து அரங்கேற்றுவார்? எப்போதும் பத்திரிகையாளர் சங்கத்தில் தான், பத்திரிகையாளர் சந்திப்பில் தான். வேறு எந்த இடத்திலும் ஏதாவது ஒரு போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார்? நேற்றைக்கு மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி கேட்டார், அவர் முன்னெடுத்த ஒரு போராட்டத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார். உண்மையிலேயே யதார்த்தமான செய்தி அது. எந்த போராட்ட களத்தையாவது நீங்கள் கூறுதிட்டி இருக்கிறீர்களா? முல்லை பெரியாறு என்று நேற்றைக்கு திடீரென பேசுகிறீர்கள். முல்லை பெரியாறு அணையை பாதுகாக்க வேண்டும் என்று தென்மண்டலத்தில் முழுமையாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த அணையை பாதுகாக்க வேண்டும். பென்னிக்கு கட்டிய அணை இன்னமும் பத்திரமாகத்தான் இருக்கிறது, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அது பத்திரமாக இருக்கும். எனவே கேரளாவை சேர்ந்த சகோதரர்களே, நீங்கள் இங்கே வந்து அணையை கை வைக்க முடிவு செய்யாதீர்கள் என்று சண்டமாருதம் செய்தது அன்றைக்கு திராவிட இயக்கம் தான். அதை செய்து காட்டிய தலைவருக்கு பெயர் வைகோ. அவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்று பெயர் பெற்றவர். நீங்கள் அதை செய்தீர்கள். அந்த அணையினுடைய நீர் மட்டத்தை 140க்கு அதிகமாக உயர்த்தி காட்டியதும் திராவிட இயக்கம் தான். கொள்ளளவை எட்டிய பிறகும் அந்த அணை பத்திரமாக இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு அண்ணன் கம்பம் அப்பாஸ் தலைமையிலே முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் ஒரு பாராட்டு விழா மதுரையிலேயே நடந்தது. நானே கலந்து கொண்டேன் அந்த விழாவிலே. அப்படிப்பட்ட தியாக உணர்வு உள்ள கூட்டம் யார் என்று கேட்டால் நாங்கள் தான், திராவிட இயக்கம் தான். நாங்கள் தான் போராட்ட களத்தை கூறுத்திட்டு இருக்கிறோம். அப்போ எங்க சித்தாந்த தலைவருக்கே ஆபத்து வந்திருக்கிறது. அவர் குறித்த அவதூறு செய்தியை பரப்பி கொண்டு அந்த வாட்ஸ்அப்ல செய்தி பரப்புகிற போதே இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதையெல்லாம் நாம் ஆரோக்கியமான அரசியல் என்று சொல்லி, ஜனநாயக வழி என்று சொல்லி அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இங்கே வந்து நிற்கிறது. கர்ப்பப்பையை எல்லாம் அறுத்தெறிய வேண்டும் என்று பேசுகிறாரே பெரியார். அப்படி எங்காவது பேசினாரா? பெரியார் பேசிய செய்தி என்ன? அந்த செய்தியினுடைய பொருள் என்ன? நீங்கள் இன்றைக்கு பேசுவதனுடைய நோக்கம் என்ன? இல்ல, நீங்க எல்லாருமே நீங்கன்னு சொன்னா அந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 35 அமைப்புகளுக்கு மேல, இயக்கங்களுக்கு மேல, அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு. அதான் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரியார் இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு செஞ்சார். பெரியார் தமிழ சனியன் என்ன சொன்னார்? தாலி கயிறை கலட்டி வீச சொன்னார், கர்ப்பப்பைய அறுத்தெறிய சொன்னார். இதையெல்லாம் சொன்ன பெரியாருக்காக நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு. நான் எதற்கு மன்னிப்பு கேட்கணும்? இலக்கியங்கள் என்கிற பெயரால் பக்தி இலக்கியங்கள் தான் தமிழில் சூழ்ந்து கொண்டிருந்தன. அதை யாரும் மறுக்கவே முடியாது. மறைமலை அடிகளிடத்திலேயே முரண்பட்டார் தந்தை பெரியார். அப்பதான் சொன்னாரு, இந்த மொழியை காட்டுமிராண்டி மொழியாக வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவர் சொன்னதினுடைய நோக்கம் என்பது வேறு. அதை பெரியாரை படித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த நோக்கத்தை உணர்ந்து கொள்கிற ஆற்றல் உண்டு. படிப்பறிவே இல்லாத பேடி பயல்களுக்கெல்லாம் பெரியார் குறித்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தெரியவும் தெரியாது. பெரியாரை படித்தால் தானே பெரியார் என்ன சொன்னார் என்பது தெரியும். இன்னொன்று, பெண்கள் எல்லோருமே அடுகலையிலேயே முடங்கி விடுகிறார்கள். அவர்கள் குழந்தை பெற்று தருகிற இயந்திரமாக மட்டுமே இந்த சமூகத்தில் பயன்படுத்தப்படுகிறார்கள். அதனால் இனிமேல் குழந்தை பெற்று தருகிற இயந்திரமாக நீங்கள் இருக்காதீர்கள், உங்களுடைய கருப்பைகளை அறுத்திருந்து விடுங்கள் என்று சொன்னார். பெரியார் சொன்னதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கட்டாயப்படுத்தி எல்லாம் ஒரு குழந்தையை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லமா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சுமக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்கள் சுமக்க தேவையில்லை. இன்றைக்கு அதான நிலைமை. நான் என்னுடைய மனைவியோடு ஒரு சுமூகமான வாழ்க்கையை கையாளுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய மனைவியினுடைய ஒப்புதல் இல்லாமல் என்னுடைய மனைவி கருவுற முடியுமா? என்னுடைய மனைவி கருவை சுமக்க முடியுமா? அந்த சூழலை இன்றைக்கு உருவாக்கியது பெரியார் தானே. அன்றைக்கு என்ன நிலைமை? பெண்கள் பூரா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாங்க. 10 புள்ள 15 புள்ள பெற வைக்கிற இயந்திரமாகத்தானே அன்றைக்கு இந்த ஆண் சமூகம் அவர்களை நடத்தியது. ஆணாதிக்க சமூகம் அப்படித்தானே நடத்தியது. இந்த அடிமை விலங்கொடிப்பதற்காகத்தானே பெரியார் மூத்திர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு பேசினார். பெரியார் பேசிய செய்தி இன்னைக்கும் காணொலிகளா இருக்குங்க. இன்னைக்கும் காணொலிகளாக பார்க்க முடியும். நீங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாமா, விமானம் ஓட்ட வேண்டாமா, விமானத்துல போக வேண்டாமா, இதெல்லாம் பெரியார் அவருடைய குரலில் பேசிய செய்திகள். இதையெல்லாம் நீங்கள் பேசுவீர்களா? இதெல்லாம் எதன் பொருட்டு பெரியார் பேசினார் என்று சொல்வீர்களா? நான் அதனாலதான் உங்களுடைய முதல் கேள்வியை நான் முடிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் இடையில ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால், எதிர்வினை ஆற்றாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் பொய் பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருப்பாருமா. ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. நீங்க எல்லா நோய்க்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கூடாது. வீட்டுக்கு திருடன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், திருடனை என்ன செய்யணும்னா ஓங்கி செவ்வலை காட்டி 4 அரை அரைஞ்சு ஊர் முச்சந்தில கட்டி வச்சீங்கன்னா அடுத்த தர திருட வரமாட்டான். பெண் பிள்ளைகள்கிட்ட தவறா நடந்துக்கிறான்ல, அவன்கிட்ட போய் வேலு நாச்சியார் தெரியுமா, அன்னை தெரசாவை தெரியுமா, உங்களுக்கு ஜான்சி ராணியை தெரியுமா, அப்படிப்பட்ட பெண் குலத்திலிருந்து வந்த பெண்களை நீ போய் சீண்டலாமான்னு கேட்டா அவனுக்கு புரியாது. அவன் என்ன பண்ணணும்னா காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி அடிச்சு
இனிமே பெண்கள் விஷயத்துல இந்த மாதிரி நீ எங்கேயாவது அத்துமீறத பார்த்தோம்னா உன்னை தொலைச்சிருவண்டா ராஸ்கல்னு சொல்லி 2 முறை அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த முறை பொம்பளை பிள்ளை கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு வரமாட்டான். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இவர்கிட்ட போய் அரசியல் நாகரிகம், பெரியாருடைய கொள்கை வழி, பெரியாருடைய கோட்பாடு, நேரடியாக விவாதத்துக்கு வருகிறோம், கருத்தியல் யுத்தம் தொடுப்போம்னு சொன்னீங்கன்னா இந்த அறிவு கட்ட நாய்க்கு அதெல்லாம் புரியாது. அதெல்லாம் பேசி பயனில்லை. ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு பகல் பூரா போதையில உளறிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட போய் நீங்க கொள்கை கோட்பாடெல்லாம் பேச முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா எதிர்ப்பை நேரடியாக பதிவு செய்யணும். ஒண்ணு வேண்டாம், சீமானுடைய தம்பிகள் மேடையில என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகளால் முத்தமிழறிஞர் கலைஞர் குறித்து பேசினார்களா இல்லையா? சேலத்துல செங்கண்ணன் ஒரு ஒன்றிய செயலாளர் ஸ்டேஜில் ஏறி மலர் 2 சாத்து சாத்தினாரா? அதன் பிறகு பேசுறத குறைச்சிட்டாங்களா? இப்ப எங்கேயாவது பேசுறாங்களா? ஒண்ணும் வேணாம். ராஜா திரிபுராவில் லெனின் சிலையை உடைத்ததை போல இங்க தந்தை பெரியாருடைய சிலைகளை உடைப்போம்னு சொன்னார். ஈரோட்டுல பொதுக்குழு நடந்துகிட்டு இருந்துச்சு, மதிமுக பொதுக்குழு. அந்த பொதுக்குழுல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேடையில ஏறின உடனே அவர் பேசுவதற்கு முன்பாகவே அவரை கூப்பிட சொன்னார். கூப்பிட சொல்லி அவர் என்ன தெரியுமா அறைகூவல் விடுத்தாரு? ராத்திரியில பேடி பயில மாதிரி உடைச்சிட்டு போகாத, நாள் குறி, நேரம் குறி, உன் ஒன்றிய அரசினுடைய படை பரிவாரங்களை அழைத்து கொண்டு வா, நீ எங்க சொல்றியோ அங்க நான் வர்றேன், என்னுடைய சகாக்களோடு நான் வர்றேன், நீ பெரியார் சிலை மீது கை வை, உன் கை துண்டு துண்டா போயிரும்னு சொன்னார். சொன்ன பிறகு பேசினாரா ராஜா? அந்த எதிர்ப்பை பதிவு செய்ததற்கு பிறகுதானே அந்த பேச்சு அடங்கியது. அப்ப நீங்க சீமான பேச விட்டுக்கிட்டே கருத்தியல் யுத்தத்தை நாங்க தயார்படுத்துறோம், கருத்தியல் ரீதியா பதில் சொல்றோம்னு சொன்னா அந்த நாய் தினந்தோறும் உளறிட்டே இருக்கும். 2 முறை கல்ல கொண்டு எரிஞ்சீங்கன்னா மீண்டும் அவர் பேச மாட்டார். அதைத்தான் சொல்றேன். ஈரோடு தேர்தல் நேரம் இப்போது. ஈரோட்டு தேர்தலில் களம் கண்டு விட்டு ஈரோட்டு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வாக்கை பெற்று விட்டால் நான் பெரியார பேசினதுக்கு பிறகுதான் இந்த ஓட்டு எனக்கு கிடைச்சிச்சுன்னு பேசுவார். அந்த சூழலை நாம் உருவாக்கலாமா? ஈரோட்டுக்குள் தந்தை பெரியாரை பேசிவிட்டு ஒருவனால் சுதந்திரமாக நடமாட முடியாது என்கிற சூழலை அல்லவா இந்த நேரத்தில் உருவாக்க வேண்டும். அதற்கு கட்டியம் கூறுவதற்குத்தான் நேற்று 10,000 பேர் திரண்டாங்க. அதற்கான ஏற்பாட்டை தான் நேற்று பெரியாரிய கூட்டமைப்பு செய்தது. பெரியாரிய கூட்டமைப்பு செய்ததுதான் சரி. திருமுருகன் காந்தி ஆற்றிய எதிர்வினை தான் சரி. இவர் சொல்றாரு எனக்கு பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்கன்னு. உன்னை விட இளைஞர்களை கூறுதிட்டுகிற ஆற்றல் பெற்றவர் திருமுருகன் காந்தி. உன்னை விட அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் நடத்துறதுல பரிச்சயமானவர் அண்ணன் கொளத்தூர் மணி, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன். ராணுவ தடவாளங்கள் ஏத்தி கொண்டு வந்த வண்டியவே அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. நீ மறந்துட்ட அதெல்லாம், உனக்கு அதெல்லாம் தெரியாது. உன்ன மாதிரி 4 பேர் வீட்டுக்கு வர்றாங்க முற்றுகை போடனா காலையில வீட்டை விட்டு ஓடி போயிட்டு. நீ காலையில எங்க இருந்த? நீ உன் வீட்டுல இருந்தியா? காலைல கார் ஏறி தப்பிச்சு ஓடி போயிட்ட 4 பேர்ட்ட உருட்டுக்கட்டையை கொடுத்துட்டு. நீ அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிற பயந்தாங்கோலி. நீ வசனம் எல்லாம் பேசக்கூடாது. நீ சொல்றல இந்த வேலையெல்லாம் இந்த சேட்டையெல்லாம் எவன்கிட்டயாவது வச்சுக்க முடியல. நாங்க சொல்றோம் இந்த சேட்டையெல்லாம் நீ எவன்கிட்டயாவது போய் வச்சுக்க, எங்க கிட்ட வச்சுக்க கூடாது. நாங்க ராணுவ தடவாளத்தை பார்த்து விட்டு ராஜபக்சே திருப்பதிக்கு வர்றான்னு சொன்னோம்னா ராஜபக்சேவை திருப்பதியிலேயே போய் சந்தித்த ஆட்கள் நாங்க. எங்க கிட்ட நீ உன் கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எங்களுக்கு தெரியும் எதிர்ப்பை எப்படி பதிவு செய்யணும்னு. அதை பதிவு செய்யணும்னு தான் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை நாங்க கேட்கிறோம். சரி, ஓகே. நேற்றைய இந்த சம்பவங்களுக்கு பிறகு அடுத்தடுத்த பேட்டிகளும் வந்திருக்கு. சுபவி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு, கொளத்தூர் மணி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு, சங்ககிரி ராஜ்குமார் அவருமே ஒரு மாபெரும் பொய்ய நேத்து பேட்டியின் போது சீமான் அவர்கள் பேசினாரு. பாமக தொடர்பா நான் அவர்கிட்ட பேசும்போது, பாமக உள் ஒதுக்கீடு தொடர்பா நான் அவர்கிட்ட பேசும்போது பாமகவிற்காக நின்னுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு மாபெரும் பொய்ய சொல்லியிருக்காரு. இதற்கு கண்டிப்பா அவர் ஆதாரத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தா, பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன் அவருடைய பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வளவு விஷயங்கள் அவரும் பேசியிருக்காரு. இது எங்க போய் முடியும் அப்படிங்கிற நிலைமைதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. இதற்கெல்லாம் அவர் ஆதாரம் கொடுக்கணும். எத்தனை விஷயத்துக்கு ஆதாரம் கொடுக்க போறாரு? அத்தனையுமே அவதூறுகள் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசினது எல்லாமே பொய், எல்லாமே ஃபேக் அப்படிங்கிற மாதிரியான பேட்டி தான் பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகனுடையதாக இருக்கு. ஒட்டுமொத்த பொய்யினுடைய வடிவம் யாருன்னு கேட்டா சீமான் தான் மேடம். சீமான் அளவுக்கு இந்த உலகத்தில் கோயபிள்ஸ் கூட பொய் பேச முடியாது. ஏன்னா கோயபிள்ஸ் தான் பொய்யினுடைய அடையாளம்னு நம்ம உலகத்துல கட்டமைச்சு வச்சிருக்கோம். கோயபிள்ஸ் தியரின்னு ஒண்ணு இருக்கு. பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் பேரு கோயபிள்ஸ் தியரி. அந்த கோயபிள்ஸே தோற்கிற அளவுக்கு பொய் பேசுகிற ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் அது சீமான் தான். ஒண்ணு வேணாம், மரியாதைக்குரிய அண்ணன் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் இன்றைக்கு பேசி இருக்கிறான்னு நம்ம இன்னைக்கு பேசுறோம் இல்லையா? நாளை ஒரு வேளை காலம் அனுமதிக்குமானால் அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களே மக்களிடத்திலே உண்மையை சொன்னாலும் இந்த நாய் திருந்தார். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னு கேட்டா, ஈழத்தமிழர்களுடைய வேர்வையில் உப்பெடுத்த அந்த சுகம் இருக்குல்ல, அது விடவே விடாது. அது மட்டுமல்ல,
பொய் பேசி பேசி பழகிய ஒரு மனிதனை நீங்கள் திடீரென உண்மையை பேசு, ஆதாரத்தை கொடு என்றெல்லாம் கேட்கவே முடியாது. அது கொடுக்கவும் முடியாது. காரணம், நீங்க சொல்லுவாங்க பேசுறது நல்லா பேசலாம். சினிமா வசனம் யாரு வேணாலும் நல்லா பேசலாம். வசனத்தை படிச்சுட்டு பேசுறது, ஒப்பிக்கிறது இருக்குல்ல, அது யாரு வேண்டுமானாலும் சரியா செய்யலாம். ஆனா கொள்கையோடு நிற்பவர்கள் தான் அதில் உறுதியாக இருப்பார்கள். வசனம் பேசிட்டு போறவன் இந்த மேடைக்கு ஒரு வசனமும் அடுத்த மேடைக்கு ஒரு வசனமும் பேசுவான். எவ்வளவு பொய்களை நீ கட்டமைச்சிருக்கிற. இன்னைக்கு அண்ணன் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் சொல்றாரு, ஆமை கறி சமைத்து கொடுத்தது, இந்த மாதிரியான பொய்களை எல்லாம் கேட்கும் போது எங்களுக்கே உடல் கூசுகிற அளவுக்கு அருவருப்பாக இருந்ததுன்னு சொல்றாரு. அந்த களத்தில் நின்று மக்களினுடைய உயிர்களை இழந்து, உடைமையை இழந்து, அந்த போராட்ட களத்தை வார்ப்பித்தவர்களை நீ எவ்வளவு கொச்சைப்படுத்தி இருக்க, எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிற, எவ்வளவு பெரிய தலைவர் அவர். எத்தனையோ வல்லரசு நாடுகளுக்கு சவால் விடுகிற கட்டமைப்பை உருவாக்கி வான்படை, தரைப்படை என்றெல்லாம் கட்டி அமைத்து ஒரு வல்லரசுகளுக்கு சவால் கொடுக்கிற வேலையை நம்முடைய இனத்தின் சேர்ந்த ஒருவர் செய்து கொடுத்தாரு. இந்த இனத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை உலக அரங்கில் தேடி தந்தாரு. இந்த இனத்தை அப்படியெல்லாம் நம்ம முட்டிட முடியாதுங்கிறத காமிச்சாரு. அந்த தலைவரை முனியாண்டி விலாஸ் ஓனர் ஆக்கிட்டிய, ஒரு நல்ல செஃப் மாதிரி ஆக்கிட்டிய அவரை, நீ சமையல்காரர் மாதிரி ஆக்கிட்டிய. நீ எவ்வளவு கொந்தளிப்பு மனநிலை அந்த உணர்வோடு செயல்பட்டவர்களுக்கு இருக்கும். நாங்கெல்லாம் எத்தனை அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறோம், எத்தனை சிறைவாசங்கள் இதன் மூலமாக எங்கள் தலைவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், எத்தனை காவல்துறையினுடைய நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம், எத்தனை நாட்கள் திரைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். உனக்கு 2009க்கு முன்பு ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருக்கா? திராவிட இயக்கம்தான் பிரபாகரனுடைய பெயரை உச்சரிப்பதற்கான அங்கீகாரத்தை பெற்றுத் தந்தது. பிரபாகரனுடைய படத்தை அச்சிட்டு போஸ்டர்கள் ஒட்ட முடியும் என்கிற உரிமையை பெற்றுத்தந்தது திராவிட இயக்கம். விடுதலை புலிகளினுடைய பெயரை பயன்படுத்த முடியும் என்கிற உரிமையை பெற்றுத்தந்தது திராவிட இயக்கம். திராவிட இயக்க தலைவர்கள் சந்தித்ததை போன்ற நெருக்கடியை புலிகளுக்காக வேறு ஒருத்தனும் நீங்க மண்ணில் சந்திக்கல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதல்ல திராவிட இயக்கம் தான் 100 விழுக்காடு புலிகளுக்காக அடக்குமுறையை சந்தித்து 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 தங்களையே சிதைத்து கொண்ட இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட இயக்கம் தான். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. ஒருத்தரை கூட நீங்க மறுதளிச்சிடவே முடியாது. அவ்வளவு பெரிய கடிதத்தை எழுதி கொடுத்தாரு மாவீர திலக மன்னன் பிரபாகரன். யார சொல்லி எழுதினாரு? அன்பின் அண்ணன் கலைஞர் என்றுதான் எழுதி கொடுத்தார். அந்த கடிதம் இன்னமும் வைகோ இடத்துல இருக்கு. திருச்சி மாகாணத்துல ரிலீஸ் பண்ணாரு வைகோ. இப்பவும் இருக்கு, ஆதாரத்தோட எழுதி கொடுத்த கடிதம். கலைஞர் மீதும் தானே குற்றச்சாட்டையே முன்வைக்கிறார். ஈழப்போர்ல அவ்வளவு பெரிய கடிதத்தை கலைஞருக்கு தான் எழுதி கொடுத்தார். அண்ணன் வைகோ இங்கே சென்றார் என்று அந்த எழுதியிருந்த வாசகங்கள்லாம் வேண்டும்னா சொல்லுங்க, நானே அனுப்பி வைக்கிறேன். பல நபர்கள்ட்ட அந்த கடிதம் இருக்கு. அண்ணன் வைகோ அதை ரிலீஸ் பண்ணிட்டார். ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு எல்லாருக்கும் அந்த கடிதம் தமிழ்நாடு முழுக்க சேர்ந்தது. திருச்சி மாநாட்டுக்கு பிறகு இப்பதான் சமீபத்துல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணார் அதை. அந்த கடிதம் இப்போதும் இருக்கு. அது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா? அண்ணன் பிரபாகரனுடைய குடும்பத்திலிருந்தே ஒருவர் இன்றைக்கு பேசி விட்டாரே, இதை விட வேற என்ன குடும்பம் இருக்கணும்? இன்னொன்னு, நீ கொஞ்சம் நெஞ்சம் அயோக்கியத்தனமா செஞ்சிருக்க. அண்ணன் பிரபாகரனுடைய மகள்னு ஒரு செட்டப் பண்ணி ஏற்பாடு செய்துட்டதான் இன்னைக்கு அந்த தோழர் சொல்லியிருக்காரு. அண்ணன் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் இன்றைக்கு சொல்றாரு, அது எங்களுக்கு ஒரு சந்தேகம் அழுத்தமா இருக்கு சீமான் மீதுன்னு சொல்றாரு. எதுக்கு உனக்கு இந்த அயோக்கியத்தனம்? எதுக்கு இந்த பித்தலாட்ட வேலை? உனக்கு உடல் கூசலையா? ஏதாவது ஒரு மான உணர்வு இருக்க வேண்டாமா உனக்கு? இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை உன்னால இவ்வளவு எளிதா செய்து விட்டு சவால் விட முடிகிறது, சவடால் பேச முடிகிறது. உடம்பில் ரத்தம் ஓடினால் இப்படியெல்லாம் ஒருவனால் பேச முடியாது. கழிவு ஓடினால்தான் இப்படி ஒருவன் பேசிக் கொண்டிருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு இழிபிறவியை போல இன்றைக்கு மாறி போயிருக்கிறார். இந்த இழிபிறவிக்கு அவருக்கு உண்டான மரியாதையிலிருந்து அவருக்கு எதிர்ப்பை பதிவு செய்யணுங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை. நீங்க வேணா பாருங்க, இன்னும் அம்பலப்பட்டு போவார். அவர் தேன்கூட்டுல கை வச்சிட்டார். சங்ககிரி ராஜ்குமாரை இவ்வளவு நாள் பேசாம இருந்து இன்னைக்கு பேசுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பெரியாருக்கே விட்டதற்கு பிறகு இனி எதை பார்த்து இவரை விட்டு வைப்பது என்பதற்காகத்தான் இன்றைக்கு அவரெல்லாம் உண்மையை பேசுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இல்லைன்னு சொன்னா இந்த உண்மையை பேசி இருந்திருக்க மாட்டாங்க. நல்லதுதான் இவர் பேசினது. இவர் எப்போது பெரியார் ராஜ்குமார் அவர்கள் சாதி பாசம், தன் சாதிக்காக தான் அன்னைக்கு பேசினார் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்திருக்காருன்னு தானே இன்னைக்கு அவர் மீண்டும் கொந்தளிச்சிருக்காரு. மேடம், அதாவது நான் யாராக இருக்கிறேனோ அதை போலத்தான் பிறரை பார்க்கிற உணர்வு எனக்கு வரும். நீங்கள் என்னுடைய சகோதரி என்பதால் சில செய்திகளை நான் ரொம்ப கண்ணியமா பேசணும்னு நினைக்கிறேன். இதே ஒரு ஆண் தொகுப்பாளராக இருந்தால் என்னுடைய பேச்சு வேற மாதிரியாக 2 நாட்களாக வெளிப்பட்டது. நான் ரொம்ப மட்டுப்படுத்தி கொண்டு பேசுறேன். பெண்கள் கருப்பையை அறுத்தெறிய வேண்டும்னு பெரியார் சொன்னதாக சொல்றார்ல, அதெல்லாம் பெரியார் சொல்லல. பெரியார் சொன்னதாக சொல்லி இவர் சொல்லி அதன் மூலமாக பயன்பெற பார்க்கிறேன். ஏன்னா கருப்பையை அறுத்தெறிஞ்சு விட்டால் விஜயலட்சுமி 8 முறை கருகலைப்பு செய்ய வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்காது.
இவர் யாரோடு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். இதற்கு பிறகு நான் இது அழுத்தமா நான் பேச விரும்பல, நீங்க இந்த நேர்காணல்ல இருக்கிறதுனால. இன்னொன்று இல்ல, தனிப்பட்ட இல்லையே, பெரியார் அப்ப சொல்லாத செய்தியை சொன்னதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பெரியார் அப்படி சொல்லல. நான் சொல்றது தனிப்பட்ட விவகாரம் கிடையாது. விஜயலட்சுமி ஊடகங்களுக்கு முன்பாக வந்து ஒட்டு மொத்த தமிழ் சமூகத்தின் முன்பு சொன்ன செய்தி இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லாத செய்தியை சொன்னோமா? இல்லாத செய்தியை சொன்னோன்னு சொல்லுங்க, நான் உடனடியாக வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் பேசினதை உள்ள செய்தியை தானே பேசியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, நீங்க பாத்தீங்களான்னு இல்லையான்னு தெரியல. சீமானுடைய தாயாரிடம் சீமான் மது அருந்தி விட்டு பேசுகிற ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு மோசமான வார்த்தைகளை தன்னுடைய தாயிடத்திலேயே பிரயோகிக்கிறார். இப்ப இவர் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சிருச்சா? இவர் எப்படிப்பட்ட மனிதர்னு தெரிஞ்சிருச்சா? ஒண்ணு. இன்னொன்னு, ஏன் தெரியுமா தாயோடு வேண்டுமானாலும் சகோதரிகளோடு வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளும் பெரியார் சொன்னது? இதெல்லாம் தான் செய்யறதுனால பெரியார் மீது பழிய போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் நியாயப்படுத்துறது. புரியுதா இப்ப உங்களுக்கு? அவர் செய்கிற தவறுகளை அவர் பிறர் மீது தூக்கி வைத்து விட்டு, பெரியார் போன்ற தலைவர்கள் மீது தூக்கி வைத்து விட்டு அதை நியாயப்படுத்துகிற வேலைக்குத்தான் இந்த செய்திகளை எல்லாம் அவர் பேசிக்கொள்ள. இப்ப சங்ககிரி ராஜகுமார சொல்றாருல, இவர் நடத்துற கட்சியை இதற்கு முன்பு நடத்தியவர் சீபாதித்தனார். நாம் தமிழர் இயக்கத்தை முன்பு நடத்தியவர் சீபாதித்தனார் இல்லையா? சீபாதித்தனார் குடும்பம் இவர் நாடாரா இருக்கிறதுனாலதான் அந்த கட்சியை கொடுத்துச்சு. தந்தி டிவில ஒரு தலைவராக இவர் வெளிப்பட்டதற்கு பிறகு நான் கேட்கிறேன், அண்ணன் திருமா போய் ஒரு தொலைக்காட்சி பிரதான தொலைக்காட்சியில போய் ஒரு டிபேட் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அலோ பண்ணுவாங்களா? அலோ பண்ணுவாங்களா சொல்லுங்க? மதிமுக பொதுச் செயலாளர் போய் நடத்துறதுக்கு அலோ பண்ணுவாங்களா? அலோ பண்ணுவாங்களா? அந்த தொலைக்காட்சி இவர் அனுமதிச்சதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? சாதிய பாசம்தான். இன்னொன்று, இவர் வந்து ஒரு குலப்பெருமை பேசுறாருல, ஒரு இனப்பெருமை பேசுறாருல, இதெல்லாம் நீ ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் பிறந்திருந்தால் பேச முடியுமா? பேசுவியா? பேசுவதற்கான சூழல் உனக்கு வருமா? வராது. மாறாக நீ ஒரு ஆதிக்க சாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் பிறந்ததைத்தான் இன்றைக்கு நீ வந்து குலப்பெருமை பேசுகிற இடத்தில் வந்து நிற்கிறார். நீ ஒரு சப்ரஸ்ட் கம்யூனிட்டியிலிருந்து வரல. இப்போ உனக்கு அந்த கம்யூனலான ஒரு அணுகுமுறை இருக்கிறதுனாலதான், உனக்கு அந்த சாதிய ரீதியான அணுகுமுறை இருக்கிறதுனாலதான் நீ சங்ககிரி ராஜகுமார், நான் அதுக்காக சங்ககிரி ராஜகுமாருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அவர் உண்மையிலேயே சாதி உணர்வோடு கூட பேசிக்கலாம், அது எனக்கு தெரியாது. அவர் சாதி உணர்வுல பேசினாரா, இல்லாம பேசினாரா, சமூக நீதி பார்வையில பேசுறான்னு தெரியாது. ஆனா இவருக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கு. இல்ல, அவருக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கு. சீமானுக்கு இயல்பாகவே அப்படி ஒரு பார்வை இருக்கிற காரணத்தால் அந்த பார்வையோடு அவர் எதிர்தரப்பில் இருப்பவர்களையும் பார்க்கிறார். அதனால அவர்களையும் சாதியோடு இணைத்து பார்க்கிறார், மதத்தோடு இணைத்து பார்க்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த நோய் இருக்குல்ல. அதனால காமாலை கண் கொண்டு பார்ப்பதால் அவர்களும் மஞ்சளாக தெரிகிறார்கள் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா ஒரு மோசமான மனிதராக வெளிப்படுவது மட்டுமல்ல, இந்த சமூகத்தை சிதைக்கிற வேலையை செய்யறது இருக்குல்ல, இதைத்தான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போது திராவிட இயக்கங்களும் இன்ன பிற இயக்கங்களும் நின்று கொண்டிருக்கின்றன. நீ வந்து பெரியார் என்ன செஞ்சு கிழிச்சார், என்ன செஞ்சு கிழிச்சார்னு மேடைக்கு மேடை கேட்கிற. ஆந்திராவினுடைய முதலமைச்சர் பேர் என்ன தெரியுமா? சந்திரபாபு நாயுடு. தெலுங்கானாவுல முதலமைச்சர் பேர் என்ன தெரியுமா? ரேவந்த் ரெட்டி. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேர் என்ன? ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சரால் தன்னுடைய முதலமைச்சர் பெயருக்கு பக்கத்தில் சாதியை போட்டுக் கொள்ள முடியல? இதைத்தாண்டா பெரியார் செஞ்சு காட்டினாரு. நீ கேட்கறல்ல, ஊருக்கு ஊர் பெரியார் என்ன செஞ்சு காட்டினார், என்ன செஞ்சு காட்டினார். இப்ப இந்த சாதிய அடுக்குகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு கண்காணி வேலை செய்து கொண்டிருக்கிறார் சீமான். இப்ப புரியுதா உங்களுக்கு சீமானுடைய பிரச்சனை என்னன்னு? இந்த சாதிகள் பூரா மட்டுப்படுத்தப்பட்டுச்சு. சாதிய பிளவுவாதம் இல்ல, சாதிய மோதல்கள் இல்ல, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்ல. 100 விழுக்காடு இல்லையான்னு கேட்டா இருக்கு. 5 விழுக்காடு இருக்கலாம், 10 விழுக்காடு இருக்கலாம். ஆனா எத்தனை அளவுக்கு மட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் மட்டுப்படுத்தி இருக்கின்றன. இதற்கு வேட்டு வைத்து விட்டு மீண்டும் அந்த சாதிய அணுகுமுறையை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்காக இந்த சீமான் போன்றவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் பெரியார் மீது கல்லெறிகிற வேலை, பெரியாரிய இயக்கங்களை குறை சொல்கிற வேலை. நாங்க மன்னிப்பு கேட்கணும், நீ சொல்ற, நீ தமிழ்நாட்டு வீதிகளில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிற நாள் என்பது வரும், வந்தே தீரும். அந்த இடத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிற வேலையை நாங்கள் செய்வோம். பல்வேறு கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. இத்தனை அமைப்புகள் சேர்ந்து போராடினாலும் சீமான் அவர்களுக்கும் ஆதரவாக பாஜக இப்போது வரை கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா அவர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். நீங்க இப்ப கேள்வி கேட்டீங்க இல்லையா, பாஜகவும் குரல் கொடுத்திருக்கு, அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்குன்னு. அது குறித்து ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்டதுனால நான் சொல்லிடுறேன். பாஜக குரல் கொடுத்திருக்கிறது, கிருஷ்ணசாமி குரல் கொடுத்திருக்கிறார், ஜான் பாண்டியன் குரல் கொடுத்திருக்கிறார். இவர்களெல்லாம் யார் இந்த தமிழ்நாட்டில் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். சமூக நீதியின் பக்கம் நிற்பவர்களும் சமூக அநீதியின் பக்கம் நிற்பவர்களும் ஓர் அணியில் திரண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான கட்டமைப்பை உறுதி செய்கிற அமைப்புகள்,
எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டே இருக்கு. சமூக அநீதிக்கு வித்திடுகிற அமைப்புகள். ஒருவர் என்ன சொல்றாரு, என்னை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து நீக்க, என்ன பட்டியல் சாதின்னு சொல்லாதன்றாரு. அவர் ஒரு பக்கம். இன்னொருவர் இந்துவின் பெயரால், இந்து மதத்தின் பெயரால் இங்கே படுகொலைகளை நிகழ்த்தி சமூக அமைதிக்கு பேராபத்தை ஏற்படுத்தி இங்கே மத கலவரங்களை தூண்ட முடியாதா என்று காத்து கொண்டிருப்பவர். இன்னொருவர் இனவாதம் பேசிக்கொண்டு இனக்குழுக்களை உருவாக்கி இனவாத கும்பலுக்கு சோறு போடுகிற வேலையை செய்து கொண்டிருப்பார். இப்ப இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்கன்னு நாங்க கடந்த காலத்துல சொன்னோமா? பிஜேபியோட பி டீம் தான் இவன்னு சொன்னோமா? அதுக்கு என்ன சொன்னான் இந்த ஆளு? நான் பி டீம் இல்ல, நான் பி டீம் இல்லைன்னு கூப்பாடு போட்டான். இன்னைக்கு என்ன நிலைமை? பிஜேபியினுடைய பி டீம் இல்ல, பிஜேபியினுடைய ஏ டீமே சீமான் தான் பிஜேபி ஒப்புதல் வாக்குமூலம். அவர் அதற்கும் பதில் சொல்லியிருக்காரு. திமுக விமர்சிச்சாலோ இல்ல பெரியார விமர்சிச்சாலோ இவங்க பாஜகன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நேத்தே அவர் சொல்லியிருக்காரு முன்கூட்டியே. அதுதான் நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவினுடைய குரலுக்கு ஆதரவாக பாஜக நின்றதா? அரசியல் ரீதியாக வேண்டாம், அதிகார ரீதியாவது மாநில அரசுக்கு துணையாக ஒன்றிய அரசு நின்னதா? பி டீமா இருந்தா நின்று இருக்கணும்ல. இன்ன பிற அமைப்புகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள், இவர் சொல்றாருல நீ தான் பிஜேபிக்கு பி டீம், நீ தான் பிஜேபிக்கு பி டீம்ன்றாருல, அந்த அமைப்புகளுக்கு ஆதரவாக நின்றதா? இல்லையே. ஆனா உனக்கு ஆதரவாக நிற்கிறார்களே, உன்னுடைய நண்பன் தான் உனக்கு ஆதரவாக நிற்கிறான். எங்களுடைய நண்பனாக இருந்திருந்தால் எங்களுடைய களத்தில் நின்றிருப்பார்கள், அல்லது அவர்களுடைய களத்தில் நாங்கள் நின்றிருப்போம். ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லு. பாஜக எடுக்கிற முயற்சிக்கு தோல் தந்தது திமுக. பாஜக எடுக்கிற முயற்சிக்கு மதச்சார்பற்ற அமைப்புகள் யாராவது ஒருவர் துணை நின்றார்கள்? நீ ஒரு ஆளை காட்டு தமிழ்நாட்டுல. நாங்க இனிமே அரசியல் பேசல, எல்லோரும் எதிர்நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு நிற்கிறோம். ஆனா நீ அவ்வப்போது மயிலிறகால் வருடி கொடுக்கிற வேலையை செய்து கொண்டு மாமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நீனு அதை எப்போதும் தொடர்கிறாய். அதனால் உனக்கு பக்கம் நிற்கிறது. இப்ப எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு ரொம்ப இலகுவான களம் அமைஞ்சிருச்சு. நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். எல்லா தரப்பிலிருந்தும் பலவாதிரியாக நின்று கொண்டிருந்த இன பகைவர்கள் கூட்டம் இப்போது ஒரே அணியில் நிற்கிறது. ஒரேடியாக வீழ்த்துவதற்கு அவர்களே அணியமைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தேன் கூட்டில் கை வைத்திருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், வேரோடும் வேரடி மண்ணோடும் இவர்களை வீழ்த்துவதற்கான களத்தை அவர்களே தயார் செய்கிறார்கள். இதை சந்திப்பதற்கான திராணியோடு களத்தில் நிற்கும் திராவிட இயக்கம். நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.